அப்படியா? பெரிய ஆளா இருப்பாரு உங்களையே. ஜிடி நாயுடுக்கே ஃப்ரெண்டா? போடு. நீ மிகப்பெரிய ஆளா தான் இருப்ப போல. போ. ஜிடி நாயுடு யாருன்னு உனக்கு தெரியாதா? என்னடா இது தமிழனுக்கு வந்த சோதனை. உங்க தாத்தா எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சோ? திருப்ரோ அது என்னது கடாயில்? என்னதா என்ன? அது என்னது கடாயில? என்னதான் இருக்கு கடாயில? எண்ணெயை விட்டாச்சு. இப்போ வதக்கி போட்டதை போட்டுற வேண்டியதான். தக்காளி வெங்காயம்லாம் வதக்கினேன்ல, இந்த வதக்கினதை போட்டேன். இதை அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு. சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்துக்கம்மா, அதை கொஞ்சம் எடுத்து அந்த டப்பாலே. ஏப்பா இது கேரட் அல்வான்னு நினச்சிடாதீங்கப்பா எல்லாரும். கேரட் அல்வாலாம் இல்லை, தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கி விட்டு அரைச்சி அதை எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஆமாம், கரண்ட் போச்சு. நம்ம டோட்டல் சமையலும் விட்டுருக்கோம். மஞ்சள் பொடி போட்டேன். அரே பானிபூரி செய்யுதா? யோ போ, பானிபூரி இப்படி தான் செய்வீங்களா நீங்கள்? சொல்லவே இல்லை. அச்சாச்சா பாய். மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிங்கய்யா, டிராஃபிக் தொலை தாங்கலை. ஓ, அந்த வேலையை பார்க்கறது இவங்க தானா? சீக்கிரம் முடிங்கப்பா, புண்ணியமாக போவோம். கரெக்ட். நம்மளுடைய ஃபோனு 20% வந்துடுச்சு. அதாவது பேட்ரி. அந்தக்குள்ளே அந்த சிக்கனை முடிச்சிருவேனா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஆரம்பிச்சதை முடிச்சிடணும், பாதியிலலாம் விடக்கூடாது. சீக்கிரம் குக் ஆகிடு. நெக்ஸ்ட்டு மசாலா பொடி போட்டோமா? இல்லை சிக்கனை போடணுமான்னு தெரியலையே. சிக்கனை போடுவோம். சிக்கன் தான் போடணும். போட்டு அப்புறம் மசாலா மேலே போடுவோம். சிக்கனை போடுவோம். தயிர்லாம் போடுறதுனால தயிர்லாம் சொல்லலை. இது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மாதிரி. எல்லாத்தையும் தயிர்லாம் போடக்கூடாது. இறச்சி ஊற்றிக்கணும்ல, அது சொல்லலை. இல்லை இல்லை, அதில் குளிப்பே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயம். மஞ்சள் போடலாம். எல்லாம் வருது. பொட்டேட்டோ போட்டுக்கலாம். ஒன்றுண்டா அது போட்டு வதக்கிட்டேன். சிக்கன் போட்டாச்சு. ஒன்று எடுத்துருவா. சால்ட்டு போட்டுக்கலாம்.